அஸ்ஸலாமு எஸ்டிபிஐ கட்சி சார்பாக எஸ்டிபிஐ தொண்டி நகர் தலைவர் முகமது ஆஸ்திரேலியா பேசுகிறேன். இப்போ ஒரு முற்றுகை போராட்டம் நடந்துக்குது. இதுக்கான ஒரு முடிவு கிடையாது, ஆரம்பம் தான். ஏன் அப்படின்னா தொண்டியில் இந்த மாதிரி ஒரு முற்றுகை போராட்டம் ஒரு 50 வருஷத்துல நடந்ததே கிடையாது. அப்போ இந்த அளவுக்கு முற்றுகை போராட்டம் நடக்குது அப்படின்னா தொண்டியோட நிலை எந்த அளவுக்கு அவலமாக இருக்குங்கிறது இந்த ஒரு முற்றுகை போராட்டமே சாட்சியாக இருக்குது. தொண்டி 1வது வார்டுல இருந்து 15வது வார்டு வரைக்கும் எந்த வார்டுலையுமே எந்த ஒரு அடிப்படை வசதியுமே செய்யாதுங்க காரணத்தினால தான் அந்தந்த வார்டுக்கான கவுன்சிலர்களே நின்று அவங்களோட ஆதாரத்தோட உண்மையை தெரிவிச்சுட்டு போறாங்க. காரணம் என்ன அப்படின்னா ஒரு தனிப்பட்ட நபரோட இன்வால்வ்மெண்ட் இருக்கனால எந்த மற்ற வார்டில் உள்ள கவுன்சிலருக்கும் அவங்களோட சுதந்திரப்படி இங்கே செயல்பட முடியல அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. பல ஊழல் நடந்துக்குது. இந்த முற்றுகை போராட்டத்தில் பல ஆவணங்களை தெரிவிச்சாங்க. அதே மாதிரி எஸ்டிபிஐ கட்சி சார்பாக 2 மாதத்துக்கு முன்னாடி கூட நாங்கள் ஈஓவை பார்த்து ஒரு மனு கொடுத்துருந்தோம். அந்த மனு என்னாச்சு அப்படின்னு கேட்க போன சமயத்தில் அடுத்த ஈஓ மாறிட்டாரு. இந்த தொண்டியை மட்டும்தான் இந்த 4 வருஷ காலகட்டத்தில் 7 ஈஓக்கள் மாறிக்கிறாங்க. எஸ்டிபிஐ கட்சி சார்பாக ஆர்டிஐ அதிகமான அளவு நாங்கள் போட்டிருக்கிறோம். இது வரைக்கும் 100 ஆர்டிஐ போட்டிருப்போம். அதில் ஆர்டிஐக்கான மனுக்கள் எந்த பதிலும் அளிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஒரு 17 மனுக்கள் போட்டிருக்கிறாங்க. எஸ்டிபிஐ கட்சியோட வழக்கறிஞர் ஆசிகன் அவங்க இது சார்பாக மிகப்பெரிய லெவலில் சிபிசிஐடி விசாரணை வரைக்கும் போய் அது வழக்கில் இருக்குது. இன்ஷால்லா அதுவுமே கூடிய விரைவில் வெளியிடப்படும் எல்லாமே. அதனால இந்த முற்றுகை சார்பாக 3 கோரிக்கைகள் முன் வச்சாங்க. அதே கோரிக்கையோட நாங்கள் எஸ்டிபிஐ நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா அதே கோரிக்கையை முன் வைக்கிறோம். இது ஒரு முடிவு கிடையாது, இது ஆரம்பம் தான். இன்னும் 15 நாளுக்குள்ள இதுக்கான முடிவுகள் வரல அப்படின்னா மாவட்ட செயலாளர் கலெக்டர் வரைக்கும் இந்த நியூஸ் போய் எங்களுக்கான முடிவுகள் வரல அப்படின்னா இதோட தொடர்கட்ட போராட்டமா எஸ்டிஐ முன்னெடுத்து காத்திரி போராட்டம், சாலை மறியல் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய வீரத்துல வரும். அப்புறம் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா நம்பி ஓட்டு போட உதயசூரியனுக்கு தான். அந்த உதயசூரியன் கட்சியில உள்ள அனைத்து ஆளுகளும் ஸ்டாலின் வரையும் கொண்டு போய் இந்த தொண்டி பேராட்சிக்கு ஒரு நிரந்தர முடிவெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிபிஐ கட்சி சார்பாகவும் இந்த போராட்ட குழு சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.